தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2025 ஆண்டின் கடைசி நாளுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுதுமாய் நம்மளை பாதுகாத்து இந்த கடைசி நாளுக்குள் நாம் வந்திருப்பது தேவனுடைய பெரிதான கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 106:48 நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். இந்த நாளின் செய்தியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் பாதுகாத்தார். நம்மளை பராமரித்து ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருட முடிவின் நாட்களில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் எழும்பும் ஒரே வார்த்தை ஸ்தோத்திரமாகவே இருக்கட்டும். தேவன் அருளிய ஈவுகளை எண்ணி பாருங்கள். வருடம் முழுவதும் நாம் நமக்கு பாராட்டிய நன்மைகளை சொல்லி முடியாதவைகள். சிலுவை சுமந்த தன் வலுவான தோள்களிலே நம் மூவரையும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே. ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவும் உடுக்க உடையும் வஸ்திரமும் தந்தல்னாரே. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் மடக்கணக்கில் படுத்திருக்கும் போது நமக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டாரே. ஆத்துமாவே கர்த்தரை துதி, வாழ்நாளெல்லாம் அந்த கர்த்தரை துதி. ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் யாவும் நடந்திடாமல் இருக்கலாம். ஆயினும் அநேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த ஆண்டு திரும்பவும் வருவதில்லை. இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் பலர் நம்மிடத்தில் இல்லை, மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையாய் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாகிய நாமோ என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். துதி செலுத்துதல் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாற வேண்டும். தேவன் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நானும் நன்றி சொல்ல வேண்டும். நித்தியமானவரின் கரங்களை பிடித்து நன்றியோடு துதிப்போம். இதுவரை வழி நடத்தின அவரது வல்லமையுள்ள கரம் இனிமேலும் நம்மை நடத்தும். இதுவரை சுமந்தவர் இனிமேலும் சுமக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது பக்தனுக்கு எத்தனையோ கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தபோதும் இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தன்னை ஆச்சரியமாக நடத்தின தேவனை ஸ்தோத்திரித்து துதி செலுத்த மறக்கவில்லை. அன்பான தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு துதியின் நாளாக இருக்கட்டும். தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஆமேன்.